வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். சரி, நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு அழைப்பு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். மகாநதியிலேருந்து சார் உங்களுக்கு வாங்க சார், ஒரு 4-5 நாள் ஒர்க் இருக்குது அப்படின்னாங்க. சரின்னு போய் நேற்று இரவு நானும் என் அக்கா பொண்ணு நடிச்சிட்டு வந்தோம். ஓகேவா, சந்தோஷமான விஷயந்தான், எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான விஷயம். நீங்கள் விஜயை பற்றி ஒரி பண்ணாதீங்க, நான் காப்பாற்றிடுவேன். அதனால் இதை என்ன விஷயம்ன்றதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கதையை பாருங்கள். நானும் இப்போ சீரியலில் பார்க்கல, நான் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால பார்க்கல. பாருங்கள், எல்லாம் சந்தோஷமான விஷயம். விஜய் சேஃப் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஒன்லைன் மட்டும்தான் நான் பார்த்தேன். அந்த கதையோட டைலாக்ஸ் எல்லாம் நான் பார்க்கல. நாளைக்கும் நான் மகாநதி ஷூட்டிங் தான் போகிறேன். எல்லாம் சந்தோஷமான விஷயந்தான். என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ஒரு சர்டன் பீப்புள்ஸு. கூட்டிகிட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் நான் உண்மை நிலவரத்தெல்லாம் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது. சொல்லி எல்லாத்தையும் காப்பாற்றிடுவேன்னு நினைக்கிறேன். அப்படி தான் சூழல் இருக்கும். ஏன்னா நான் இது வரைக்கும் எனக்கு தெரியாது கதை. இருந்தாலும் நான் அப்படி சொல்கிறேன். இதுதான் விஷயம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. யார் என்னை காப்பாற்றுறாங்க, எங்கேயோ அடைச்சி வச்சுருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அது இன்னும் நடிச்சு முடிக்கலை. எங்கேயோ அடைச்சி வச்சுருக்க மாதிரி கேள்விப்பட்டேன். யாரோ காப்பாற்றுறாங்க. யார் காப்பாற்றுறாங்கன்னு தெரியல. காப்பாற்றுறாங்க. என்னை கூட்டிகிட்டு போய் எங்கே நிற்க வைக்கணுமோ அங்கே நிற்க வச்சு உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையெல்லாம் சொல்கிறேன். சொன்ன பிறகு ஏதேதோ மாற்றங்கள் நடக்குது. என்ன மாற்றங்கள்ன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனிவே, ரொம்ப லாங் பீரியடு நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தாங்க. நீங்கள் இன்னும் வரவே இல்லை, நீங்கள் ஏன் மெசேஜ் பண்ணவே இல்லை, நீங்கள் என்ன வீடியோ போடவே இல்லைன்னு. பரவாயில்ல, இப்போ நான் அந்த விஷயத்த சொல்லிட்டேன். எனிவே, தேங்க்ஸ் மக்களே. தொடர்ந்து மகாநதியை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் நினைத்தாலே இன்றைக்கும் ஷூட்டிங் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி நைட்டும் பகல், அதாவது செகண்ட் ஆஃபு ஷூட் முடிச்சுட்டு நாளைக்கு மகாநதி ஷூட்டிங் இருக்குது. நாளான்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் 3 நாள் கண்டினியூவாக இருக்குது. அப்புறம் சண்டே லீவு, அதுக்கு அடுத்த நாள் 2 நாள் இருக்குது. கண்டினியூஸாக ஷூட்டிங் இருக்குது. என்ன எடுக்க போகிறாங்கன்றது எனக்கு தெரியாது, அங்கே போன பிறகு தான் தெரியும். ஓகே, இதுதான் மக்களே, இந்த தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். தொடர்ந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏதோ எனக்கும் நான் எஃபர்ட் போட்டு இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்கிறதுனால அது உங்களுக்கு சீக்கிரமாக அடையும். உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டை பார்த்த மாதிரி இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு மீண்டும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. மீண்டும் சந்திப்போம்.